அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, டிபார்ட்மெண்ட் எஸ்ஐ காவல்துறையில் இப்போ 2024 கால் ஃபர் வரப்போகுது. அதுக்கு நான் டிபார்ட்மெண்ட் எஸ்ஐக்கு படிக்கிறவங்களுக்கு பிஎன்எஸ் 15 கொஷின் கேட்குறாங்க. அந்த பிஎன்எஸ் பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். பிஎன்எஸ்னால் ஒன்றும் கிடையாது, பாரதிய நியாய சங்கீதா 2023 கொண்டு வந்தாங்க. இதில் மொத்தம் எத்தனை சாப்டர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20 சாப்டர் இருக்குது. மொத்தம் எத்தனை செக்ஷன்னா 358 செக்ஷன். ஓகேங்களா? ஸோ அப்போ பிஎன்எஸில் 20 சாப்டர் இருக்குது, 358 செக்ஷன் இருக்குது. இப்போ ஒவ்வொரு சாப்டராக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சாப்டரு ப்ரிலிமினரி, தமிழில் முன்னுரை. எப்பயுமே போனால் ஃபஸ்ட்டு சாப்டர் எல்லா இதுலேயுமே பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்ஏ எல்லாத்துலேயும் ஃபஸ்ட்டு சாப்டரு முன்னுரை தான், ப்ரிலிமினரி. ரெண்டாவது, இது பிஎன்எஸ்ங்கிறதுனால ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா பனிஷ்மெண்ட்டு. ரெண்டாவது சாப்டரு பனிஷ்மெண்ட்டு, தண்டனைகள். அதேமாதிரி இந்த ப்ரிலிமினரி சாப்டர் பார்த்திங்கன்னா செக்ஷன் 1லேருந்து 3 வரையும். ஓகேங்களா? அதுதான் ப்ரிலிமினரி. ரெண்டாவது பனிஷ்மெண்ட்டு, தண்டனைகள். இது 4லேருந்து 13 வரைக்கும். ஓகேங்களா? பனிஷ்மெண்ட்டு என்னென்ன தண்டனை பற்றி சொல்லியிருப்பாங்க. மூணாவது ஜென்ரல் எக்ஸெப்ஷன்ஸ், பொதுவான விதிவிலக்குகள். இதில் விதிவிலக்குகள்லாம் இந்த தண்டனை எதுக்கெல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடாது அப்படின்னு இந்த சாப்டரில் சொல்லியிருப்பாங்க. இது எத்தனாவது செக்ஷன்லேருந்து வருதுன்னா 14வது செக்ஷன்லேருந்து செக்ஷன் 44 வரையும் சொல்லியிருப்பாங்க. அடுத்தது 4வது சாப்டர். 4வது சாப்டர்னால் அப்பிட்மெண்ட், அதாவது ஏதாவது ஒரு குற்றம் செய்கிறதுக்கு உடந்தையாக இருக்கிறது. அடுத்தது கிரிமினல் கான்ஸ்பிரசி, குற்றம் ஒரு சதி மற்றும் அட்டெம்ப்ட், ஏதோ ஒரு தவறு செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்களே, அது எல்லாத்துக்கும் இந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க. இந்த செக்ஷன் 45லேருந்து 62 வரையும் இந்த செக்ஷன் எல்லாமே சொல்லுவாங்க. இதுதான் 4வது சாப்டர். 5வது சாப்டர் பார்த்திங்கன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன் அண்டு சைல்டு, 5 வயசு குழந்தை. இதுதான் ஷார்ட்கட் இதுக்கு. ஓகேங்களா? ஸோ 5வது பார்த்திங்கன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் உமன்ஸ் அண்டு சைல்டு. ஓகேங்களா? இது எத்தனாவது சாப்டர்லேருந்து எத்தனாவது செக்ஷன்லேருந்து, அதாவது பெண்களுக்கு எதிரான குற்றங்கள். இது எத்தனாவது செக்ஷன்னா 63வது செக்ஷன்லேருந்து 99வது செக்ஷன் வரையும் சொல்கிறது எல்லாமே அந்த 5வது சாப்டர் தான். அடுத்தது 6வது சாப்டர் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஹியூமன் பாடி, அதாவது மனித உடலுக்கு எதிரான குற்றங்கள். ஓகேங்களா? இது எத்தனாவது செக்ஷன்லேருந்து ஆரம்பிக்குன்னு பார்த்தோன்னா 100வது செக்ஷன்லேருந்து 146வது செக்ஷன் வரையும் முடியும். இதுதான் 6வது சாப்டர். 7வது சாப்டர் என்ன பார்த்தோன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ஸ்டேட்டு, அதாவது அரசுக்கு எதிரான குற்றங்கள். இது எத்தனாவது செக்ஷன் தொடங்கி எத்தனாவது செக்ஷன் முடியும்னா 147 தொடங்கி 158 வரையும் முடியும். ஓகேங்களா? இது 7வது சாப்டர். 8வது சாப்டர் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட்டு ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸு. இதுக்கு தமிழில் பார்த்தீங்கன்னா தரைப்படை, கப்பற்படை, வான்படை வீரர்களுக்கு எதிரான குற்றங்கள். இது 159வது செக்ஷனில் இருந்து தொடங்கி 168வது செக்ஷனில் முடியும். ஓகேங்களா? அடுத்தது 9வது சாப்டர் போனால் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட்டு எலெக்ஷன்ஸு, தேர்தலுக்கு எதிரான குற்றங்கள். இதில் போனால் 169வது செக்ஷனை தொடங்கி 177வது செக்ஷனில் முடியும். இது பார்த்தீங்கன்னா இது 9வது சாப்டர். அடுத்தது 10வது சாப்டர் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட்டு. 10வது சாப்டர் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட்டு காயின், 10 ரூபா பணம். ஓகேங்களா? 10 ரூபா தான் பணம். பணத்துக்கு அது ஷார்ட்கட்டு 10. அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட்டு காயினு, கரன்சி நோட்டு, அதாவது நாணயம், அடுத்தது ரூபாத்தாள், பேங்க் நோட்டு, கவர்மெண்ட் ஸ்டாம்ப்பு, நாணயம், ரூபாத்தாள், வங்கித்தாள், அரசு விலைகளுக்கு எதிரான குற்றங்கள். இது செக்ஷன் எதுன்னா 178லேருந்து செக்ஷன் 178லேருந்து 188 வரையும். ஓகேங்களா?
இது 10 செக்ஷன் வர மாதிரி இருப்பாருங்களா. 178 கூட 10 கூட்டினா 188 வரும். அடுத்தது 11வது சாப்டர் என்ன பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த பப்ளிக் ட்ராங்கிலிட்டி. ஓகேவா. 11 பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள். ஓகேவா. அந்த 11ங்கிறத 11 அந்த அப்படியே 11க்கு 1க்கு பக்கத்தில் அப்படியே பி மார்க் போட்டுக்கலாம், டி அப்படியே ஒரு டி போட்டுக்கலாம். அந்த 1ங்கிறதுல டி மார்க் போட்டுக்கலாம். ஓகேவா. 189வது செக்ஷன்லேருந்து 197வது செக்ஷன் வரையும் இது இருக்கும். ஓகேங்களா. பொது அமைதிக்கு எதிரான குற்றங்கள். அடுத்தது 12வது சாப்டர் என்னென்னா அஃபென்சஸ் பை த பப்ளிக் சர்வெண்ட். அதாவது ஒரு அரசாங்க ஊழியர்கள் செய்யும் குற்றங்கள் பற்றி சொல்கிறது தான். ஓகேங்களா. இது 12வது சாப்டரு. இது எதில் தொடங்கி எதில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 198 ஸ்டார்ட் பண்ணி 205 முடியுது. 198 ஸ்டார்ட் பண்ணி 205 முடியுது. ஓகேங்களா. இது 12வது சாப்டரு. 13வது சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் வந்து என்னதுன்னா கண்டெம்ட் ஆஃப் த பப்ளிக் சர்வெண்ட். அதாவது ஒரு பப்ளிக் சர்வனுடைய அவர் அவமதிக்கிறத பற்றி சொல்கிறது எல்லாமே இந்த 13வது சாப்டரில் இருக்கும். ஓகேங்களா. இது எதில் தொடங்கி எதில் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா 206 தொடங்கி 226 முடியும். இதுதான் 13வது சாப்டர். 14வது சாப்டர் வந்து அஃபென்சஸ் த ஃபால்ஸ் எவிடன்ஸ், பொய் சாட்சியம் தர்றது மற்றும் பப்ளிக் ஜஸ்டிஸ், அதாவது பொய் சாட்சி மற்றும் பொது நீதிக்கு எதிரான குற்றங்கள். 227லேருந்து 269 வரையும். ஓகேங்களா. இந்த செக்ஷன் 227 தொடங்கி 269 முடியும். 15வது அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த பப்ளிக்குடைய ஹெல்த்து, சேஃப்டி, டீசன்சி, மாரல்ஸ், கன்வீனியன்ஸு, பொதுமக்களுடைய நல்வாழ்வு, பாதுகாப்பு, வசதி, பண்பு நலம் மற்றும் ஒழுக்கம் இவற்றை பாதிக்கின்ற குற்றங்கள். 15. ஓகேங்களா. 270 தொடங்கி 297 முடியும் இந்த செக்ஷன் எல்லாமே. இதுதான் 15வது சாப்டர். 16வது சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ரிலீஜியன். அதாவது 16. ஓகேங்களா. 16 அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ரிலீஜியன். 298 தொடங்கி 302 முடியும். அதாவது மதத்திற்கு எதிரான குற்றங்கள் 298 தொடங்கி 302 முடியும். இதுதான் வந்து 16வது சாப்டர். அடுத்தது 17வது சாப்டர். அதாவது 17வது சாப்டர் பார்த்திங்கன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி. ஓகேவா. அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது சொத்துக்கு எதிரான குற்றங்கள். இது எத்தனாவது செக்ஷனில் தொடங்கி எத்தனாவது செக்ஷன் முடியும்னா 303 தொடங்கி 334 முடியும். ஓகேங்களா. அடுத்தது 18 அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி மார்க்கு அண்டு டாக்குமெண்ட்டு, அதாவது சொத்து குறியீடுகள் மற்றும் ஆவணங்களுக்கு எதிரான குற்றங்கள் பற்றி சொல்கிறது தான் 18வது சாப்டர். 18வது சாப்டர் எதில் முடியுது எதில் தொடங்கினா 335 ஸ்டார்ட் பண்ணி 350 முடியும். ஓகேங்க. இது 18. 19வது சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிமினல் இன்டிமிடேஷன், இன்சல்ட்டு, அனைனன்ஸ், அதாவது மிரட்டல், நிந்தித்தல், தொந்தரவு செய்தல். மிரட்டுறது, அப்புறம் யாரையா வந்து அசிங்கப்படுத்துறது, வேணும்னா தொந்தரவு பண்ணுறது, இந்த மாதிரி சொல்கிறது எல்லாமே இந்த சாப்டரில் வரும். செக்ஷன் 351லேருந்து 357 வரையும். ஓகேங்களா. இது 19வது சாப்டர். 20வது சாப்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிஃபில்ஸ் அண்ட் சேவிங்ஸு, நீக்கமும் பாதுகாப்பும். செக்ஷன் வந்து 358. அவ்வளோதான். இவ்வளோ தான் நம்ம இது பார்க்க வேண்டியது. இதுக்கு ஷார்ட்கட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 20 இருக்குங்களா. ஒவ்வொரு நம்பருக்கும் லைட்டாக வந்து போனால் ஒரு ஷார்ட்கட் மாதிரி லைட்டாக பார்த்துங்க. ஃபஸ்ட்டு எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து போனால் முன்னுரை தான். இது ரெண்டாவது வந்து போனால் பீனஸுங்கிறதுனால எப்பயுமே வந்து போனால் பனிஷ்மெண்ட் பற்றி பார்க்குறது தான் 2. 3 வந்து போனால் 3 விதிவிலக்கு. 3. ஓகேங்களா. 3 விதிவிலக்கு. இதை லைட்டாக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இந்த 3 வந்து போனால் எக்ஸப்ஷன். அந்த 3 வந்து போனால் அப்படியே திருப்பி போட்டால் 3 வந்து போனால் அப்படியே மாற்றி போட்டால் அந்த வருதுங்களா, எக்ஸப்ஷன்ஸு. ஓகேங்களா. இது விதிவிலக்குகள். 4 பேர் இருந்தால் தான் உடந்தையாக இருக்கிறது. அதாவது 4 பேர் சேர்ந்து தான் என் பிள்ளைக்கு எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்களா, அதான் உடந்தையாக இருத்தல். குற்றமுறு, சதி, முயற்சி, இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அப்பிட்மெண்ட். கிரிமினல் கான்ஸ்பிரசி, அட்டம்ப்ட். ஸோ 4வது சாப்டர் வந்து போனால் 4 பேர் சேர்ந்து கெடுத்துட்டாங்க.
அதை அவங்க எங்கள் பையனுக்கு எடுத்துகிட்டு அப்படி சொல்லுவாங்களா, அதுதான் 4. 5ஆவது சாப்டர் எப்படி நான் வச்சுக்கலாம்னா அஃபென்ஸ், அதாவது சைல்டு 5 வயசு குழந்தை, ஓகேங்களா, அது 5 வயசு குழந்தை இதான் வந்து பண்ணால் அதாவது குழந்தைகளுக்கு, பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் இதான் 5. 6ஆவது சாப்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 6 அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ஹியூமன் பாடி, அதாவது 6 அறிவு யார், மனுஷன். அப்போ மனித உடலுக்கு எதிரான குற்றங்கள் இது 6, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 7 அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட், ஓகேங்களா. 7 ஸ்டேட்டு. 7 MS தோனியோட நம்பரு, அவர் தான் நம்புறதுனா அரசு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அரசுக்கு எதிரான குற்றங்கள் 7 ஸ்டேட்டு. 8க்கு எப்படி வச்சிங்கன்னா 8 சுற்றுவான். அப்போ சுற்றுவாங்கன்னா யார் வெப்பன் யூஸ் பண்ணுவாங்க, ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், அவங்களுக்கு எதிரான குற்றங்கள்லாம் 8. அடுத்தது 9 எலெக்ஷன்ஸு, ஓகேங்களா. அப்போ இது வந்து ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, எலெக்ஷன்ஸு 9னா எலெக்ஷன்ஸு, அவ்வளோதான். 10 10வது சாப்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 ரூபா பணம், ஓகேங்களா, அவ்வளோதான். 11ஆவது சாப்டரு பப்ளிக் ட்ராங்குலிட்டி. அந்த 11 அந்த P 1ல் P போடலாம், 1ல் Tயும் போடலாம், அவ்வளோதான் பப்ளிக் ட்ராங்குலிட்டி குற்றங்கள். 12 முடித்தோடனே நான் வந்தோம்னா நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம், ஓகேவா, அதாவது அப்படிங்கிற மாதிரி நான் வச்சுக்கேன். அரசு ஊழியருக்கு அவங்க செய்கிற குற்றங்கள் அஃபென்சஸ், பப்ளிக் சர்வெண்ட் 12, அது ஞாபகம் வச்சுங்க. 13 அவங்க 12லேருந்து தான் வேலைக்கு போயிட்டாங்க, 12 முடிச்சுட்டா இப்போ எல்லாருமே 12 முடித்தோடனே வேலைக்கு போகிறாங்க. இதான் வந்துன்னா பப்ளிக் சர்வெண்ட்டாக போகிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 10th முடித்தாவே நம்ம போலீஸ் வேலைக்கு போகலாம். இருந்தாலும் ஒரு 12 எதிர்காலத்தில் 12 முடித்தா தான் போலீஸ் வேலைக்கு வருவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 13 இந்த அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் தான் அஃபென்சஸ் ஃபார் த கண்டெம்ப்ட் த பப்ளிக் சர்வெண்ட், அதாவது நம்ம பொது ஊழியர்கள் நம்ம வேலைக்கு வந்தோடனே நம்மளுக்குன்னு ஒரு சில அதிகாரங்கள் கொடுப்பாங்க, கடமைகள் கொடுப்பாங்க. அதை சொல்கிறத வந்து போனால் பொதுமக்கள் கேட்கலன்னா, அவமதிச்சாங்கன்னா அதுக்கு எதிரான குற்றங்கள், இதுதான் 13. 14 14 அது என்னென்னா அஃபென்சஸ் ஃபால்ஸ் எவிடன்ஸ் 4 ஃபால்ஸ், அதிலே ஒரு ஃபால்ஸ் எவிடன்ஸ் அண்டு த பப்ளிக் ஜஸ்டிஸ், ஓகேங்களா. இப்போ 13ல் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, அதாவது பொது ஊழியர் சொல்கிறத அவமதிக்கிறது. இங்கே என்னது அதை தொடர்ச்சி தான் இது. 14 வந்து போனப்போ பொது ஊழியருக்கு வந்து போனால் ஒரு பொய்யான ஒரு சாட்சி சொல்கிறது மற்றும் அது வந்து அதனால் ஒரு பொது நீதிக்கு பாதிப்பு ஏற்படுறது தான் 14. 15 அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த பப்ளிக்குடைய ஹெல்த்து, ஓகேங்களா, பப்ளிக்குடைய ஹெல்த்து. 5 ஓகேவா, 5ங்கிறத பஞ்சாயத்து, பாலிட்டியில் வந்து போனால் நம்ம இதில் வர பாருங்க பஞ்சாயத்து. 15 தான் பஞ்சாயத்து. அப்போ பப்ளிக்குடைய ஹெல்த்து, சேஃப்டி, டீசன்சி, மாரல்ஸ், கன்வீனியன்ஸு, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 15. 16 வந்து பார்த்திங்கன்னா 6வது சாப்டரை சொல்லியிருப்போம், அஃபென்சஸ் ஆகி தான் ஹியூமன் பாடி. இது 16 6 அறிவு உள்ள மனுஷனுக்கு மட்டும்தான் மதம் இருக்குது. ஸோ அப்போ 16வது சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ரிலீஜியன், ஓகேவா, இது 16வது, இது ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது 17வது சாப்டர் அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி 7, அதில் படிச்சிருப்பேன். 7வது சாப்டர் வந்து அரசுக்கு எதிரான குற்றங்கள், இது சொத்து, அரசு சொத்து. அப்போ 7 வந்து பார்த்தா அரசுக்கு எதிரான குற்றங்கள். 17 அரசு சொத்துக்கு எதிரான குற்றங்கள் 17. அடுத்தது 18 அஃபென்சஸ் அகெயின்ஸ்ட் த ப்ராப்பர்ட்டி மார்க் அண்ட் டாக்குமெண்ட்டு. இப்போ 18 வயசு ஆனால் தான் ஒரு சிலருக்குலாம் வந்து போனால் டிரைவிங் லைசன்ஸ்லாம் கொடுக்கணும்னு சொல்லுவோம். அப்போ வந்து போனால் டாக்குமெண்ட்டு 18வது சாப்டர் வந்து போனால் டாக்குமெண்ட்டு. அடுத்தது 19 கிரிமினல் இன்டிமிடேஷன், இன்சல்ட், அனைனன்ஸ் 19. அதுலேயே வந்து போனால் 9 அப்படின்னு வருது. 9ங்கிறது வந்து போனால் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணணும்னு தெரியல, ஆனால் வந்து போனால் 9 அவங்கள வந்து போனால் 19 கிரிமினல் இன்டிமிடேஷன், இன்சல்ட், அனைனன்ஸ், தொந்தரவு கொடுக்கக்கூடாது யாருக்கும், அப்படி மிரட்டல், ஓகேங்களா. இல்லைனா 1 + 9 10 பேர் சேர்ந்து மிரட்டுறான் அப்படின்னு வச்சுக்கிங்க, ஓகேவா. 19 மிரட்டல். 20 நீக்கமும் பாதுகாப்போம். லாஸ்ட் வந்து போனால் நீக்கமும் பாதுகாப்போம், அவ்வளோதான். இந்த பிஎன்எஸில் 20 சாப்டர்
நேம் தெரிஞ்சுக்கிட்டா ப்ளஸ்ஸு எந்த செக்ஷனில் தொடங்கி எந்த செக்ஷனில் முடியுதுன்னு இது தெரிஞ்சுக்கிட்டாவே நாம் வந்து பார்த்திங்கன்னா பிஎன்எஸில் கேட்குற ஒரு 15 கொஷினில் குறைஞ்சபட்சம் ஒரு எல்லாத்தையும் என்னம்னா ஒரு 5 கொஷின் கேட்பாங்க பிஎன்எஸில். அதை நம்ம ஈஸியாக கொஞ்சம் சால்வ் பண்ணலாம். இது தெரிஞ்சுக்கிட்டால் மெயினாக வந்து போனால் ஆப்ஷன் வந்து போனால் நெக்லெக்ட் பண்ணலாம். இது வராதுன்னு சொல்லி நெக்லெக்ட் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் இதில் வந்து போனால் 5 கொஷின் இந்த செக்ஷனை மட்டுமே தெரிஞ்சாவே 13 கொஷின் அடிச்சிடலாம். ஓகேங்களா? இதில் இருக்கிற பனிஷ்மெண்ட் வந்து போனால் ரேராக வந்து போனால் இம்பார்ட்டண்ட்டான பனிஷ்மெண்ட்டை மட்டும் நம்ம ஸ்டேஷனில் யூஸ் பண்ணுறது மட்டும் இது பாருங்கள். ஒரு 2 கொஷின் அந்த மாதிரி வரும். அவ்வளோதான். தேங்க்யூ நண்பா.